அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்னைக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு நாள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அவருடைய சில சஹாபாக்கள் ஒரு தோட்டத்தில் சென்றனர். அங்கே ஒரு ஒட்டகத்தை பார்த்தார்கள். அந்த ஒட்டகம் தூரத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் அழ ஆரம்பித்தது. தோன்றியது போல நபியை பார்த்து அதிசயமாக ஓடி வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் அருகில் சென்றார். அந்த ஒட்டகம் நபியின் அருகே வந்து தன் தாடையை நபியின் காலில் வைத்து அழுதது. அழுகையின் ஓசை கூட அந்த இடத்தில் இருந்து அனைவரையும் அமைதியாக்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அதன் பின்னால் பார்த்தார். அங்கு ஒரு தொழிலாளி நின்று கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார், இது யாருடைய ஒட்டகம்? அந்த தொழிலாளி சொன்னான், இது எனது சொந்தமல்ல, என் நாயகருடையது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், அல்லாஹ் உங்களை தயவில்லாதவர்களாக மாறவிடாமல் பாதுகாக்கட்டும் என்று இந்த மிருகம் என்னிடம் புகார் சொன்னது. நீங்கள் அதை வேலை வாங்கி வாங்கி உணவில்லாமல் விட்டுவிட்டீர்கள். இது மிகவும் தாகமாகி அழுகிறது. இது உங்கள் சொந்தமல்ல, இது அல்லாஹ்வின் உருவாக்கம். அதன் மீது இரக்கம் வையுங்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகளும் உணர்வுகள் கொண்ட உயிர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய சிறு விஷயங்களிலும் அல்லாஹ் தயவை காட்டினார். நாம் வளர்க்கிற எல்லா உயிர்களின் மீதும் பொறுப்புணர்வு, கருணை இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.